பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். தங்காலை சம்பவத்தின் பின்னணியில் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் அம்பலப்படுத்தும் அனுர தரப்பு. மித்தனிய தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கிகள், அடுத்தடுத்து வெளிவரும் அதிர்ச்சி தகவல். தங்காலையில் மீட்கப்பட்ட போதைப் பொருள். ஆன்லைனில் பொருட்கள் கொள்வனவு செய்யும் இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை. ஆயுத புதைப்பு விசாரணையில் திட்டங்களை அம்பலப்படுத்திய மனம்பேரி. அனுர அரசை நேரடியாக எச்சரித்த சீனா. அரச வேலைகளுக்கு காத்திருப்போருக்கு மகிழ்ச்சியான தகவல். இலங்கை கடற்பரப்பில் தீப்பற்றி எறிந்த கப்பல், இழப்பீடு வழங்க மறுக்கும் நிறுவனம். இனி தொடர்வது விரிவான செய்தி. போதைப் பொருள் கடத்தல், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் அரசியல் தொடர்புகள் குறித்து பல முக்கிய உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தலை ஒழிப்பதற்கே முன்னுரிமை அளிக்கின்றது. இந்த நடவடிக்கைகளுக்கு இருந்த அரசியல் தொடர்புகள் மற்றும் சலுகைகளை முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தெற்கை சேர்ந்த பல அரசியல்வாதிகள் இதில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கு எடுத்துள்ள நடவடிக்கைகள் வெற்றிகரமான பலன்களை தருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மாத்தறை மற்றும் தங்காலை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது லொரியில் சுமார் 10 கிலோகிராம் ஐஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே இடத்தில் 2 உடல்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. மேலும் முழுமையான விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையின் போது 3 பெரிய லொரிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 705.91 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். லொரிக்குள் 5 ரிவால்வர்கள் மற்றும் ஒரு T-56 துப்பாக்கியும் கண்டுபிடிக்கப்பட்டது. வெளிநாடுகளில் சுமார் 15 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் தற்போது அந்த நாடுகளில் சிறையில் இருப்பதாகவும் அவர்கள் இந்த நாட்டுக்கு நாடு கடத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மித்தனிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுத களஞ்சிய சாலையில் இருந்த தங்கமுலாம் பூசப்பட்ட T-56 ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் தோட்டாக்கள், வெள்ளவத்தை ஹெவ்லாக் சிட்டியில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட T-56 துப்பாக்கி தொடர்பில் ஒற்றுமை இருக்கின்றதா என்பதில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 பெண்களிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆயுதம் பின்னர் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவுக்கு தொடர்பு இருப்பதாக அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றம் விசாரிக்கப்பட்டு வருகிறது. முன்னாள் அமைச்சர் மற்றும் சந்தேக நபர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். மித்தனிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட T-56 தோட்டாக்களில் KPI என்ற எழுத்துக்களும் குறிக்கப்பட்டிருந்தது. இந்த அடையாளங்கள் கடந்த ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி கிளப் வசந்த என்ற சுரேந்திர வசந்த பெரேராவின் கொலையோடு தொடர்புடைய குறியீடுகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. KPI என்பது பிரபல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி கஞ்சிபாணி இம்ரானுடையது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பொதுஜன பெரமுனவின் முன்னாள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரி மித்தனியாவுக்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து இந்த ஆயுத களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தங்காலையில் நேற்று 3 லோரிகளில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு 9,888 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி 3 லொரிகளில் இருந்து 284 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 420 கிலோகிராம் கிறிஸ்டல் மெத்தம்பெட்டமைன் உட்பட மொத்தம் 705 கிலோகிராம் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வாகனங்களின் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்களும் கல்கிச, மீட்டியாகொட மற்றும் எல்பிட்டிய பகுதியில் வைத்து விசாரணைக்காக கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைனில் பொருட்கள் கொள்வனவு செய்யும் இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆன்லைனில் பொருட்களை கொள்வனவு செய்யும் மக்கள் ஏமாற்றப்படும் நிலையில் கவனமாக இருக்குமாறு நுகர்வோர் விவகார ஆணையம் மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. விசேடமாக சமூக ஊடகங்கள் மூலம் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று அதிகார சபை தெரிவித்துள்ளது. இவ்வாறு பொருட்களை விண்ணப்பம் செய்வதற்கு முன் விற்பனையாளரின் முகவரி, தொடர்பு தகவல் மற்றும் வாடிக்கையாளர் மதிப்புரைகளை சரிபார்க்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மித்தனிய தலாவ தெற்கு பகுதியில் உள்ள ஒரு காணியில் புதைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் எதிர்காலத்தில் செய்யவிருக்கும் குற்றத்திற்காக பாதாள உலக தலைவரான பெக்கோ சமன் வழங்கியவை என்பது பேலியகொட குற்றப்பிரிவு அதிகாரிகள் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரியிடம் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ரொஹான் ஒல்லுகல, பிரதான போலீஸ் ஆய்வாளர் லிண்டன் சில்வா உள்ளிட்ட அதிகாரிகள் நடத்திய விசாரணையின் போது சம்பத் மனம்பேரியின் நண்பர் ஒருவருக்கு சொந்தமான வீட்டின் பின்புறத்தில் புதைக்கப்பட்டிருந்த இந்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கிருந்து 9 மில்லிமீட்டர் பிஸ்டல், 115 T56 தோட்டாக்கள், ஒரு கைக்குண்டு மற்றும் தங்க முலாம் பூசப்பட்ட 2 T56 மேகசின்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. இந்த ஆயுதங்களை பெக்கோ சமனின் அறிவுறுத்தலின் பேரில் தான் ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட பின்னர் 3ஆம் திகதி மித்தனியாவில் உள்ள ஒரு வீட்டின் பின்னால் புதைத்ததாகவும் மனம்பேரி கூறியுள்ளார். இந்த நிலையில் கெகல்பத்ர பத்மே உள்ளிட்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக கும்பலால் ஐஸ் என்ற போதைப் பொருளை உற்பத்தி செய்யும் திட்டத்தை நிறைவேற்ற உதவியதாகவும் அதற்கு உடந்தையாக இருந்ததாகவும் குற்றச்சாட்டில் சம்பத் மனம்பேரி கைது செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. சந்தேக நபர் தற்போது போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். சீனா நேரடியாக அனுர அரசுக்கு மஹிந்தவை துன்புறுத்த வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்ததாக பிரபல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக ராணுவ ஆய்வாளர் அரூஸ் தெரிவித்துள்ளார். அது மட்டுமன்றி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது நடவடிக்கையானது அனுர அரசின் பிரச்சார நடவடிக்கை என்றும் அதுவே எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்க காரணமானதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரச சேவையில் சுமார் 70,000 ஊழியர்களை இணைத்துக் கொள்வதற்கான அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ள நிலையில் சுகாதார சேவைக்கு 1900 பேர் ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் சுகாதார ஊழியர்களுக்கு மோட்டார் சைக்கிள் வழங்கும் விசேட திட்டம் ஒன்று சுகாதார அமைச்சால் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கிடையில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அமைச்சர், அம்பாறை மாவட்ட சுகாதார அதிகாரிகள் என்ற வகையில் இந்த மாவட்டத்தின் சுகாதார சேவைகளை அபிவிருத்தி செய்வதற்கு அவசியமான நடவடிக்கைகளை எடுப்பது முக்கியம் என்று கூறியுள்ளார். சுகாதார சேவையில் குறைபாடுகள் உள்ள போதிலும் அவற்றை கருத்தில் கொள்ளாது நோயாளர்களுக்காக சுகாதார ஊழியர்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றனர். சுமார் 70,000 ஊழியர்களை அரசு சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான அமைச்சரவை அனுமதியும் கிடைத்துள்ளது. இவ்வாறு ஆட்சேர்ப்பு செய்யப்படுபவர்களில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலானோர் சுகாதார ஊழியர்கள் ஆவார். வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் நீண்ட காலமாக நிலவி வரும் ஊழியர் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு அதிகமான சுகாதார ஊழியர்கள் அந்த பகுதிகளுக்கு நியமிக்கப்பட உள்ளனர். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புக்கான இழப்பீட்டை வழங்குவதற்கு அந்த கப்பல் நிறுவனம் மறுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு இலங்கை கடற்பரப்பில் பயணித்த போது சிங்கப்பூருக்கு சொந்தமான கப்பல் தீப்பற்றுதலுக்கு உள்ளானது. இதனால் நாட்டின் கடல் வளம் பாரிய அளவில் மாசடைந்ததோடு கடல்வாழ் உயிரினங்களும் இறந்து கரையொதுங்கியிருந்தன. அத்துடன் கடல் வளமும் பாரிய அளவில் சேதமாக்கப்பட்டது. கப்பலில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த நைட்ரிக் அமிலம் கசிந்ததன் காரணமாகவே எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் தீப்பரவல் ஏற்பட்டதாக சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்துக்கு அறியப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் அதற்குரிய இழப்பீடாக $1 பில்லியன் அமெரிக்க செலுத்த வேண்டும் என அந்த கப்பலின் நிறுவனமான எக்ஸ்பிரஸ் ஃபீடர்ஸ் நிறுவனத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. எனினும் இந்த இழப்பீட்டை செலுத்துவதற்கு குறித்த நிறுவனம் மறுப்பு வெளியிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.